ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மோரா ரியாக்ஷன்ஸ். இப்போ நாம த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் தேவரா மூவியோட ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். தேவரா பார்ட் ஒன்னா இதுவே 2-3 பார்ட் ரிலீஸ் பண்ண போகிறானுங்களா? டேய் எப்போ ஆக்சுவலாக ஒரு மூவியை ஒரு பார்ட்டாக சொன்னாலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் எப்போவுமே. ஆனால் இப்போ அந்த பாகுபலி 1, 2, 3 ஒரு சில மூவிஸில் 1, 2, 3 வந்தோடனே இவங்க எல்லா மூவிஸையும் 1, 2, 3 எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க போல். ஓகே, பட் இந்த மூவி வந்து ரொம்ப 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 எக்ஸ்பெக்டட் மூவி ஃபார் தி செப்டம்பர் மந்த். ஸோ சைஃப் அலி கான், ஜான்வி கபூர் வேற லெவலில் இருந்தாங்க. கொரட்டால சிவாவோட டைரக்ஷன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஐ எம் வெரி மச் eagerly வெயிட்டட். ஸோ நம்ம வந்து தெலுங்கு ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அண்ட் தமிழ் ட்ரெய்லரே பார்த்துடலாம். எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம் மக்களே. ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் ட்ரெய்லர் பார்த்துடலாம் மக்களே, வாங்க. అసలు ఎవరు వాళ్ళంతా? కులం లేదు, మతం లేదు, భయం అసలే లేదు. ధైర్యం తప్ప ఏమీ తెలియని కళ్ళల్లో మొదటిసారి భయం పొరలు కమ్ముకున్నాయి. ఎవరు చేశారు ఇదంతా? సానా పెద్ద కథ సామి. రక్తంతో సంద్రమే ఇరుపెక్కిన కథ మా దేవర కథ. మనిషికి బతికేంత ధైర్యం చాలు, చంపేంత ధైర్యం కాదు. కాదు కూడదు అని మీరు మళ్ళీ ఆ ధైర్యాన్ని కూడగలిగితే ఆ ధైర్యాన్ని చంపే భయాన్నైతా. నువ్వున్నంత వరకు ఈ కొండ మీద నీ మట్టి దేవరా. దేవరును చంపాలంటే సరైన సమయమే కాదు, సరైన ఆయుధము దొరకాల. ఎప్పుడు చూడు పిల్లతనం పెరిగితనం ఆడుతూ ఎట్టాగే. కొంపతీసి బరిలోకి దిగుతావైంది. ఏం మాట్లాడుతుంటావు? చంపేస్తారు నన్ను. ఆడికి ఆళ్ళయ్య రూపం వచ్చింది గాని రక్తం రాలేదే. పని మీద పోయినోడైతే పని అవ్వంగానే తిరిగి వస్తాడు. పంతం పట్టిపోయి ఉన్నాడు నీ కొడుకు. దేవరా సంద్రం ఎక్కి 2 ఏళ్లు గడిచిపోయి ఉంటాయి. కళ్ళు మూసినా తెరిచినా సముద్రంలో చూసిందే కనపడుతుంది. நிறைய செட் ஒர்க் போல எப்படி இருக்க போகுது தியேட்டர்ல பார்க்கறப்ப ஃபைட் சீக்வன்ஸஸ் தாறுமாறா இருக்கு. கடவுள மிருகமா தேவரா போடுங்க. ఈ రోజు నుంచి మీకు కానరాని భయం అవుతా ఉందా? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, தமிழை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் பேசுவோம் ஓகேவா? எப்படி இருக்குது என்ன இதுன்னு தமிழை பார்த்துட்டு வந்துட்டு பேசுவோம். ஐம் ஜஸ்ட் curious some scenes whether it will work it out in Tamil and Kannada Hindi industries or not தெரியல, பார்ப்போம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் தமிழ் ட்ரெய்லரை பார்த்துடலாம் மக்களே. அவங்கெல்லாம் யாரு? அவங்களுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, பயம்னா பிரகாஷ் ராஜ் டப் பண்ணியிருக்காரு, நல்லது. தைரியத்தை தவிர எதுவும் அறியாத கண்களை முதல் முறையா பயம் மேகங்கள் சூழ்ந்துச்சு. இதெல்லாம் செஞ்சது யாரு? ரொம்ப பெரிய கதை சாமி. ரத்தத்தால கடல் மொத்தம் செட் ஒர்க். இதெல்லாமே செட் ஒர்க். அது எப்படி இருக்குன்னு தெரியல. இதெல்லாமே செட்டு தான்.
இதெல்லாம் ரியல் பிளேஸ். மனுஷனுக்கு வாழ்ற அளவுக்கு தைரியம் இருந்தா போதும், கொல்ற அளவுக்கு தேவையில்லை. என்டிஆர் பண்ணியிருக்கிற தமிழ்ல மேலையும் அதே தைரியத்தோட இருந்தா அந்த தைரியத்தோட திருப்பயமா மாறுவேன். நீ இருக்கிற ஸ்லோ மோஷன் சீன்ஸ் இந்த மலை மேல நீ சொல்றதுதான் வாக்கு. சைஃப் அலி கான் தமிழ்ல பயங்கரமா இருக்கும். தேவராவை கொல்லணும்னா சரியான சமயம் மட்டும் இல்ல, சரியான ஆயுதமும் கிடைக்கணும். நம்ம மாதிரி பார்த்து ஜான் புக்கின் மாதிரியே இருக்காரு ஒரு சில ஸ்டைல சைஃப் அலி கான் பார்க்கறோம். எப்ப பாரு சின்ன பிள்ளையாட்டும் பயந்துகிட்டு அவன் எப்படி கட்டுக்க. போட்டியில கலந்துக்க போறியா என்ன? என்ன பேசுற நீ? கொண்டு போடுவாங்க என்ன? அவனுக்கு அவங்க அப்பா உருவம் வந்திருக்கே தவிர அவர் வீரம் வரல. வேலைக்காக போயிருந்தா வேலை முடிஞ்ச உடனே திரும்பி வந்திருப்பா. முரட்டு புடிவானத்துல போயிருக்கா அவனோட பையன். அந்த போர்ஷன் அண்ட் அந்த லாங் ஹேர் சைஃப் அலி கான்ல ஓல்டர் ஒன் அண்ட் திஸ் ஒன் இஸ் நியூவர் கண்ண மூடுனா தரதா. சைஃப் அலி கான் வித் கடல பார்த்தா கண்ணு முன்னால நிக்குது. நியூ ஆனா சுவாமி சீன்ல கொஞ்சம் ஓவரா இருக்கு. கடல்ல இறங்கனா இன்னிலிருந்து உங்க கண்ணுக்கு தெரியாத பயமா மாற போறேன். சுறாமி சீன் ரொம்ப உறுத்தலாவே இருக்குது. ஓகே ஓகே ஃப்ராங்காகவே பேசிடலாம் மக்களே. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. ஓகேவா, ஐ மீன் ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் செட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது அப்பட்டமாக தெரியுது. பிகாஸ் ஜூனியர் என்டிஆர் RRR மாதிரி ஒரு மேசிவான ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு அவர் அடுத்து என்ன மூவி பண்ணுவார்னு பேன் இந்தியன், ஐ மீன் ஹோல் இந்தியாவுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அண்ட் இவர் இந்த மூவி சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. ஸோ ஒய் தே ஹேவ் புல்ட் சைஃப் அலி கான், ஜான்வி கபூர் எல்லாத்தையும் எதுக்கு புல் பண்ணாங்கன்னா ஆஃப்டர் அ மேசிவ் சக்ஸஸ் ஆஃப் RRR, ஸோ ஹீ ஹேஸ் சம் ஹோல் பேன் இந்தியன் ஃபேஸ். ஸோ எல்லா சைட்லேயுமே வந்து ஓடணும்னா மேக்ஸிமம் ஹிந்தி பெல்ட்டில் ஓடணுமா ஹிந்தி ஆக்டர்ஸ் வேணும். ஸோ ஃபார் தட் தே புல்ட் Saif Ali Khan and also Janvi Kapoor. That's a brilliant idea. But set works கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாக்கல அப்பட்டமாக செட் ஒர்க் நல்லா தெரியுது. அண்ட் அந்த சுறா மீன் சீனில் கொஞ்சம் ஓவரால் ரொம்பவே ஓவராக தெரியுது. அது வந்து எப்படி நான் சொல்கிறேன், எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க என்ன ஏதுன்னு தெரியல. பிகாஸ் ஓவர் ஆக்ஷன் சீக்வன்சஸ் வித் ஓவர் மசாலா இருந்தாலுமே நிறையா இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் புஷ்பா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பிகாஸ் அதில் ஸ்லோமோ அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு தவிர இந்த மாதிரி சுறாமீனில் போகிறது அந்த மாதிரி அந்த சீக்வன்சஸ்லாம் இல்லை. ஸோ ஃபார் தட் இட் ஒர்க். பட் இந்த மூவி எப்படி ஒர்க் அவுட் ஆக என்ன ஏதுன்னு தெரியல. பட் கிளிக் ஆச்சுன்னா வேற மாதிரி இருக்கும். பிகாஸ் இது சேம் அப்பா மகன் சைஃப் அலி கான் தான் ஒரே இது. அப்பா பெரிய என்டிஆருக்குமே சைஃப் அலி கானுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. இப்போ சின்ன என்டிஆருக்கும் சைஃப் அலி கானுக்கு ஒரு இது இருக்குங்கிற மாதிரி ஒரு ஏபிள் டு கெஸ் த மூவி ஸ்டோரி பிளாட் அது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் அது எப்படி கேட்சப் பண்ணி எப்படி கிரிப்பிங்காக கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஐம் eagerly வெயிட்டிங் ஃபார் த மூவி இன் தியேட்டர்ஸ். ஸோ பார்ப்போம். ட்ரெய்லர் கட்ஸ் எனக்கு பிடிச்சது. மியூசிக் அனிருத் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் எகெயின் டம்மு 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 டம்முன்னு கேட்ட மாதிரியே தான் இருக்குது. லெட்ஸ் சி எப்படி இருந்தாலும் அனிருத்தோட தான் இது. எப்படி மியூசிக் போட்டாலும் கேட்டுருவாங்க. பிகாஸ் அது கடவுளும் மிருகமும் தேவாரா அது இன்னும் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு அந்த சாங்கு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி ட்ரெய்லர். லெட்ஸ் சி ஐம் eagerly வெயிட்டிங் ஃபார் த மூவி. லெட்ஸ் சி மூவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விட்டு பெற்றுக்கொள்வது நான் உங்கள் மோரா மக்களே. பாய்.